ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரீயூசர் கண்டென்ட் யூடியூப்ல ரீயூஸ் கண்டென்ட் வந்துச்சு அப்படின்னா, அதை பார்த்தீங்கன்னா நம்ம சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்கள் சேனலுக்குமே பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, நம்மளுடைய வாட்ஸ்அப் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிவிகே வேங்காய் அஃபிஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல். அவங்க சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட $150 கிட்ட அவங்களுக்கு வந்துருந்துச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட் வந்தனால அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம சேனலுடைய வீடியோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அதாவது செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ரீயூசர் கண்டென்ட் குடுத்துட்டாங்க ப்ரோ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரு சொல்லியிருக்காங்க. இதான் அவருடைய சேனல். சரிங்களா? அவருடைய சேனல் லிங்க்குமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இதான் டிவிகே வேங்கை அஃபிஷியல். கிட்டத்தட்ட 43K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க. நான் 141 வீடியோ கிட்ட போட்டுருக்கேன். சரிங்களா? இந்த சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தான் வியூஸ் நல்லா போயிட்டு இருந்தது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ரீயூசர் கண்டென்ட் இங்க பாருங்க அவர் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி ரீயூசர் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்பீல் பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரு என்னென்ன எல்லாமே கேட்டுட்டு, அவருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிக் குடுத்து, அப்பீல் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுத்துருக்கோம். சொல்லிக் குடுத்துட்டு எல்லாமே அவர் பண்ணிட்டாரு. வீடியோலாம் மேக் பண்ணி சென்ட் பண்ணாரு. எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா, என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ எல்லாமே பார்த்து சென்ட் பண்ணிட்டோம். இந்த மாரி வீடியோ அவர் சென்ட் பண்ணியிருக்காரா? இத நம்ம பார்த்துட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன கரெக்ஷன் இருக்கோ அதெல்லாம் நம்ம மாத்த சொல்லிட்டு, எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிட்டாரு. நேத்து சப்மிட் பண்ணது மெயிலு. அவர் பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணிட்டு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருந்தாரு. ஓகே மெயில் வந்துரும் ப்ரோ. சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். நல்லதே நடக்கும் பார்த்தீங்கன்னா, நானும் சொல்லியிருந்தேன். சரிங்களா? நல்லதே நடக்கும்னு. அதே போல பார்த்தீங்கன்னா, அவருக்கு பார்த்தீங்கன்னா, நல்லது தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட எத்தன மணின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நைட்டு தான். இன்னைக்கு நைட்டு கிடையாது. அதாவது இன்னைக்கு ஒரு 4:40 அதிகாலை ஒரு 4:40 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அவருக்கு மெயில் வந்திருக்கு. இந்த மெயில் தான் அது. ஹாய் டிவிகே வேங்கை அஃபிஷியல். உங்களுடைய அப்பீல் பார்த்தீங்கன்னா, சக்சஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பீல் பார்த்தீங்கன்னா, சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க சேனல் கன்டினியூவா நீங்க மானிடைசேஷன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் கிட்டத்தட்ட 4:40க்கு அதிகாலை நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. நான் காலையில ஒரு 5:30 மணிக்கு தான் எழுந்து பார்த்தேன். பார்த்துமே அதுக்கப்புறம் அவரு நெறைய வாய்ஸ் டெக்லாம் போட்டிருக்காரு. ஒண்ணொண்ணும் உங்களுக்கு ப்ளே பண்றேன் பாருங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நான் நெனச்சு கூட பார்க்கல ப்ரோ. நைட்டு ஃபோன் யூஸ் பண்ணும்போது மெயில் வந்துச்சு. என்னடான்னு எடுத்து பார்த்தா அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. பரவால்ல நான் எனக்கே நம்பிக்கை இல்ல. திடீர்னு இந்த மாரி மெயில் வந்தோனே எனக்கு ஷாக் ஆயிடுச்சுண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. அப்படியே சேனல் அவ்வளோதான் முடிஞ்சு. இன்னும் 90 நாள் விட்டு அப்பீல் பண்ணி அப்பா சேனல் லைன் போடுறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும்னு நெனச்சேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ரொம்ப தேங்க்ஸ். ப்ரோ முடிச்சு குடுத்தீங்கன்னா 1000 ரூபா எக்ஸ்ட்ராவா குடுக்குறேன்னு சொன்னோம். அதே மாரி நீங்க நான் சொன்னது அப்படி ஏன்னா ரொம்ப இன்னும் சேனல் முடியாது அப்படின்ற மாரி நெனச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை தான் ப்ரோ. நம்பி உங்ககிட்ட வந்தேன். அதுக்கேத்த மாரி முடிச்சு குடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எந்த வருத்தமும் இல்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அ ப்ரோ நேத்து தான் குடுத்தீங்க. இன்னைக்கு அப்ரூவல் ஆயிருச்சு. நேத்து கூட பார்க்கல. நம்பிக்கையே இல்ல. எப்படியோ ஒண்ணு அப்ரூவல் ஆயிருச்சு ப்ரோ. ₹1000 குடுக்குறேன்னு சொன்னேன். அதே குடுத்துறேன் ப்ரோ. சரிங்களா? அதே குடுத்துருக்கேன். எனக்குமே கஷ்டம் தான் ப்ரோ. ஆனா இருந்தாலுமே இவ்வளோ சந்தோஷம்லாம். இதுல இன்னும் இனிமே கன்டென்ட் போடும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா போட்டுக்கலாம். கன்டென்ட் போடும்போது ஜாக்கிரதையா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதுலருந்து நம்ம என்னைக்கா ஒரு நாள் ஒரு தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நைட்டு பார்த்ததுமே எனக்கு திடீர்னு ஷாக் ஆயிடுச்சு. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. இன்னொன்னா நம்ம கான்டாக்ட் அப்படியே வைங்க. யூடியூப்ல என்ன பிரச்சனை ஆனாலும் நேரா வருவேன். எனக்கு முடிச்சு விடுங்க. சரிங்களா? அத மட்டும் எனக்கு பார்த்து பண்ணி விடுங்க. நம்ம யூடியூப்ல அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. இங்கிலீஷும் அவ்வளவா நம்மளுக்கு தெரியாது தான். எது பிரச்சனைனாலும் உங்கள்ட்ட தான் வருவேன். எப்பயுமே பார்த்தா ஓகேண்ணா. கண்டிப்பாண்ணா. கண்டிப்பாண்ணா. சத்தியமா அவ்வளவுதான் முடிச்சு சேனல் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. இடிச்ச சேனல் இருக்குது அப்படின்ற மாரி நினைச்சேன். அவ்வளவுதான் மானிடைசேஷன் கிட்டத்தட்ட $150 பக்கம் எடுத்து வச்சிருந்தோம் ப்ரோ. அதெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் 0 மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி நினைச்சேன். அப்பா நைட் ஒரே ஒரு மெயில் தான் ப்ரோ நைட் வந்துச்சு. அது விடியாம வந்துச்சு. அப்படி தூக்கமே இல்ல ப்ரோ. சத்தியமா என்ன சொல்றதே புரியல எனக்கு. சரி இனிமே தான் கண்டென்ட் எல்லாம் கரெக்ட்டா போடணும். இந்த மாதிரி நூல் இடையில தப்பிச்சு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் வாட்டி கண்டென்ட் எல்லாம் பக்காவா போடணும். எப்படி இருக்கும் அப்படி இருக்குடா அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு 10% ஆகுமா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பாஸ் பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. எந்த டவுட்னாலும் வரேன் ப்ரோ. சரிங்களா? எந்த டவுட்னாலும் வரேன். தேங்க்ஸ். இதுதான் அவருடைய ஃபீட்பேக்கு. அவர் ரொம்பவே ஹேப்பியா பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபீட்பேக் நம்ம ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரு இந்த டிவிகே வேங்கை அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா, இப்போ மானிடைசேஷன் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா, அவர் ஏர்னும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆல்ரெடி மானிடைசேஷன் பண்ண சேனல் தான். ரிவ்யூஸ் கண்டென்ட் மூலியமா இப்ப இதாயிடுச்சு. இப்ப அப்பீல் பண்ணி நம்ம சக்சஸ் பண்ணி குடுத்துரும். சரிங்களா? இதே போல பார்த்தீங்கன்னா, உங்க சேனல்லயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா நம்மளோட சேனல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பார்த்துட்டு நம்மளோட WhatsApp நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே நான் ஃபுல் கைடன்ஸ் குடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த ஃபீல்டுல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாசம், 7 மாசம் பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு அதுலருந்து மீண்டு வந்தவன் நானு. அந்த ஒரு ஃபீலிங் எப்படி இருக்கும்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். இந்த நண்பர் இப்ப எவ்வளோ ஹேப்பியா இருக்காரு இல்லையா? இதே போல ஒரு 6, 7 மாசத்துக்கு முன்னாடி நான் ஹேப்பியா இருந்தேன். ஏன்னா, நம்மளோட சேனல்லுமே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராப்ளம் வந்துருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, நம்ம சரி பண்ணி கொண்டு வரதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆயிருச்சு. அது அன்னைக்கு நைட் ஒரு 12 மணிக்கு எனக்கு மெயில் வந்துச்சு. அப்ப இருக்கிற ஒரு ஹேப்பி, இப்ப எனக்கு திரும்பி இந்த நண்பர் அப்படி சொல்லக்குள்ள எனக்கு அந்த ஞாபகங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா, திரும்பி வந்த மாரி இருக்கு. அதனால ஹெல்ப் பண்ண யாரும் இல்லன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நாங்க இருக்கோம். மறக்காம WhatsAppல கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நெறைய அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா சொல்றோம். நம்ம சேனல பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்பு அன்பு அஃபிஷியல். தேங்க்ஸ். பை.